சொல்லுங்க. அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு படிங்க. செவி கொடுக்கும் போது அப்படின்னா, செவி கொடுக்குதுன்னா அதை கேட்டு கீழ்ப்படியும் போதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்கள் பலிக்கும் என்று சொல்லி 3வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் 12 வசனங்களில ஒரு 16 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். யாருக்கு அப்படின்னா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே 15வது வசனம் சொல்லுது. அதே அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற போது, ஸ்தோத்திரம், வாசிங்க 15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமா இருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாகில் இப்போது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு. ஆமென். ரெண்டும் ஒரே அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 28வது அதிகாரம் 2வது வசனத்துல, நீ உண்மையாய் செவி கொடுத்து கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசீர்வாதமோ. 16 ஆசீர்வாதம் 12 வசனத்துல எழுதுகிறாரு. இங்க 15வது வசனத்துல, உண்மையாய் செவி கொடுக்காத போது சாபம் உன் மேல வரும். பாஸ் உன்ன சாபம் விட வேண்டிய அவசியம் இல்ல. நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறதுனால சாபம். பாஸ் சாபம் போடுறாரு உன்ன. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 16வது வசனத்திலிருந்து 68வது வசனம் வர 52 வசனங்களில சாபம் சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். ஆசீர்வாதம் 12 வசனத்துல 16 ஆசீர்வாதம். 16வது வசனத்திலிருந்து 68 வசனம் வரைக்கும் 52 வசனங்களில சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வீட்டுல போய் தயவு செய்து படிங்க. இதுல எல்லா சாபமும் உங்க வீட்டுல உங்க தலை மேல இருக்கும். ஏன்னா யாரும் என்ன பண்றது, ஆண்டவர் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிவது இல்லை. அதனால என்னோட அன்பான வேண்டுகோள், ஆண்டவர் சொன்னது, ஆண்டவர் சொல்லி கொண்டது. அதனால நீங்க சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய கூடாத சூழ்நிலையில் இருப்பீர்களே ஆனால் நீங்க காணிக்கை செலுத்தி விட்டு வீட்டுக்கு போயிருது நல்லது. தேவ சமூகத்துல இருந்து ஆசீர்வாதத்தை சாபத்தை பெற்று கொண்டு போகாதபடிக்கு உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நான் தப்பாவே நினைக்கல. உங்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய சத்தத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னு எனக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். ஸ்தோத்திரம். அதனால உங்களை சபையில உட்கார வச்சு சாபத்தோடு அனுப்ப வேண்டான்னு கர்த்தர் சொன்னார். அதனால தான் தயவா அன்பா கேட்டுக்கிறேன். இந்த சத்தத்துக்கு, ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளுக்கு, இங்க சொல்ற அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு கீழ்ப்படி என்னால முடியலங்கன்னு சொல்றவங்க காணிக்கை போட்டு வீட்டுக்கு போயிருது நல்லது. சாபம் இல்லாம ஆசீர்வாதமா இருக்கலாம். இங்க உட்காந்து கேட்டீங்கன்னா கீழ்ப்படியணும்.